அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷர்லி சத்ரி வ யஸிர்லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சூரா அல் பக்ரா அத்தியாயம் 58 66 வரை. இந்நகருக்குள் நுழைந்து நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். அதன் வாயிலில் சிரம் பணிந்தவாறு, இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கூறியவாறு நுழையுங்கள். நாம் உங்கள் பாவங்களை மன்னித்து விடுவோம். நன்மை செய்வோருக்கு அதிகமாகவும் வழங்குவோம். ஆனால் அக்கிரமக்காரர்கள் தம்மிடம் கூறப்பட்டதை வேறொரு சொல்லாக மாற்றிவிட்டார்கள். ஆகவே அக்கிரமம் செய்த அவர்கள் மீது அவர்களின் அடிபணியாமையினால் வானத்திலிருந்து வேதனையை நாம் இறக்கினோம். மூசா தம் சமூகத்தாருக்காக தண்ணீர் வேண்டி பிரார்த்தித்த போது, கைத்தடியால் பாறையின் மீது அடிப்பீராக என்று நாம் கூறினோம். அப்பொழுது அதிலிருந்து 12 ஊற்றுகள் பீரிட்டு வந்தன. ஒவ்வொரு பிரிவினரும் தாம் அருந்த வேண்டிய பகுதியை அறிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள். மூசா, நாங்கள் ஒரே வகையான உணவை உட்கொண்டு சகித்திருக்க முடியாது. ஆகவே எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் நிலம் விளைவிக்கின்ற கீரை, வெள்ளரிக்காய், கோதுமை, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரட்டும் என்று நீங்கள் கூறிய போது, சிறந்த பொருளுக்கு பதிலாக அற்ப பொருளையா வேண்டுகின்றீர்கள்? அப்படியானால் நீங்கள் ஏதாவது ஓர் நகருக்கு சென்று விடுங்கள். அங்கு நீங்கள் கேட்பவையெல்லாம் கிடைக்கும் என்று மூசா கூறினார். அவர்கள் மீது இழிவும் வறுமையும் சாட்டப்பட்டன. அவர்கள் இறைக்கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இறைவனின் சான்றுகளை மறுத்து கொண்டும் தூதர்களை அநியாயமாக கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அடிபணியாமல் வரம்பு மீறிக்கொண்டு இருந்ததேயாகும். நம்பிக்கை கொண்டவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபியீன்கள் ஆகியோரில் யார் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவருக்கு இறைவனிடத்தில் கூலி இருக்கின்றது. அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நாம் தூர் மலையை உங்கள் மீது உயர்த்தி உங்களிடம் உறுதிமொழி வாங்கிய போது உங்களுக்கு வழங்கியவற்றில் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள். அதனால் நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம் என்று கூறினோம். அதன் பின்னரும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். இறைவனின் அருளும் அவனது கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நிச்சயமாக நீங்கள் அழிந்து விட்டிருப்பீர்கள். சனிக்கிழமை விஷயத்தில் வரம்பு மீறியவர்களை பற்றி நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள். அவர்களை நோக்கி நீங்கள் இழிவான குரங்குகளைப் போல் ஆகிவிடுங்கள் என்று கூறினோம். நாம் அதனை அன்று வாழ்ந்த மக்களுக்கும் அதன் பிறகு வரக்கூடிய மக்களுக்கும் படிப்பினையாகவும் இறை அச்சமுடையோருக்கு அறிவுரையாகவும் ஆக்கினோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர்.